ஹார்மனியில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது, அதை எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே நம்ம 4 பார்ட்ஸ் ஹார்மனியை பற்றி நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். ஆனால் 4 பார்ட்ஸ் மட்டுமே ஹார்மனி கிடையாது. ஒரு பார்ட், ஒரு மெலடி லைனை விட அதிகமான பார்ட்ஸ் அதில் இருந்தாச்சுன்னா அது ஹார்மனி தான். 2 பார்ட் ஹார்மனி, 3 பார்ட் ஹார்மனி, 5 பார்ட்டு, 6 பார்ட்டு, 7 பார்ட்டு, இப்படி பார்ட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் ஹிம் பிளேயிங்க்கு வந்து 4 பார்ட்ஸில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்காக தான் அதை வந்து 4 பார்ட்ஸ் ஹார்மனின்னு சொல்லுவோம். அதுக்காக தாறுமாறாக நம்ம நோட்ஸை வந்து ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணிட முடியாது. அதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை வச்சு நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் தான் அது கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். அந்த ப்ரொசீஜர் தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு நான் எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கிற பாட்டு பார்த்தீங்கன்னா, அன்பே பிரதானம் சகோதரன் அன்பே பிரதானம் அப்படின்ற பழைய கீர்த்தனை. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியலைன்னா இதை நல்லா கேட்டுட்டு வந்தால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இதை வந்து சி மேஜரில் தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா அதுதான் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் ஸ்கேல். அதுக்காக சி மேஜர் ஸ்கேலில் அரேஞ்ச் பண்ணி அதை எப்படியெல்லாம் நம்ம ஹார்மனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொரு விஷயம் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து சி மேஜர் ஸ்கேலில் சி தான் ரூட் நோட். அதுக்கப்புறம் உள்ள நோட் எல்லாமே நம்பர்ஸில் நம்ம லேர்ன் பண்ணணும். சி வந்து 1, டி வந்து 2, இ வந்து 3, எஃப் வந்து 4, ஜி வந்து 5. ஏன்னா இந்த நம்பர்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஹார்மனி அரேஞ்ச் பண்ணணும். அதுக்காக இந்த கான்செப்டை நீங்கள் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வீடியோவில் ஏபிள்டன் லைவில் நான் வந்து ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்டையும் நான் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் வந்து வோக்கல் ஆட் பண்ணலை. வோக்கல் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ பண்ணியிருக்கிறோம். சேம் அதே பிளேயிங்கை பாடியாச்சுன்னா அது வோக்கல் அரேஞ்ச்மெண்ட். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அப்படிங்கிறனால இன்னைக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து வெறும் பிளேயிங்கில் மட்டும்தான் இருக்கும். இதுதான் இந்த பாட்டோட மெலடி லைன். இதை வந்து சி மேஜரில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஒரு பாட்டு சி மேஜரில் தான் இருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது வந்து அந்த லாஸ்ட் நோட் வந்து சியில் முடியும். அப்போ அது வந்து சி மேஜர் ஸ்கேல். இது வந்து மேஜராக இருந்தால், மைனராக இருந்தாச்சுன்னா ஏல முடியும். ஏன்னா சி மேஜரோட ரிலேட்டிவ் மைனர் வந்து ஏ. எல்லாமே ஒயிட் கீஸாக தான் வரும். ஆனால் ஏல முடிஞ்சால் அது வந்து ஏ மைனர், சியில் முடிஞ்சால் சி மேஜர். ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் த சாங் இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மெத்தடை வச்சு நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம வந்து ஒரு பெடல் பாயிண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். பெடல் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த பாட்டோட ரூட் நோட். நான் ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நான் அப்படியே போடுறேன் பாருங்கள். இது என்ன பண்ணுவோம்னா, ஆக்சுவல் நம்ம மெலடி நோட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பெடல் நோட் வந்து சேஞ்ச் ஆகாது. கான்ஸ்டண்ட்டாக ஒரே நோட்டாக தான் இருக்கும். அதோட டியூரேஷன் வந்து மெலடி நோட் எவ்வளோ நேரம் ப்ளே ஆகுதோ அதே டியூரேஷனில் எக்ஸாக்டாக அந்த பெடல் நோட் வந்து ப்ளே ஆகும். இதை ப்ளே பண்ணுற பாருங்கள். இது வந்து ஒரு 2 பார்ட் அரேஞ்ச்மெண்ட். கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வந்து எக்ஸாக்டாக பக்கத்தில் தான் வைக்கணும்னு கிடையாது. நம்ம ஒரு ஆக்டேவ் கீழே கூட வைக்கலாம். இதுவும் கேட்குறதுக்கு இன்னொரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து நோட்டில் வைக்கலாம். ஃபிஃப்த்து நோட் இருக்கிறது என்னென்னா, சி மேஜர் ப்ராக்ரஷனில் வந்து இப்போ இது வந்து சி ஃபஸ்ட்டு, டிங்கிறது வந்து 2, இ வந்து 3, எஃப் வந்து 4, இது 5. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சி நோட்டை அப்படியே நம்ம இந்த ஜி நோட்டுக்கு மூவ் பண்ணணும். அதாவது ஒரு காப்பி. சியும் ப்ரெஸ் பண்ணணும். அந்த சி ப்ரெஸ் பண்ணுற அதே நேரத்தில் வந்து ஆல்டர்னேட்டாக ஜி ப்ரெஸ் ஆகணும். அதே மாதிரி ஒவ்வொரு நோட்டுக்கும் அதோட ரிலேட்டிவாக இத்தனை நோட்டு வந்து குறைவாக ப்ளே ஆகும். அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து அப்படியே சிலேருந்து ஜிக்கு மூவ் பண்ணியிருக்கேன். வேறு நோட்லேருந்து மூவ் பண்ணக்கூடாது. சி எந்த நோட் வருதோ அந்த நோட்டில் நீங்கள் ஜிக்கு மூவ் பண்ணணும். இதை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள்.
அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேர்ட் பொசிஷனில் மூவ் பண்ணலாம். ஏன்னா தேர்ட் பொசிஷனும் ஃபிஃப்த்து பொசிஷனும் சி மேஜர் கார்டோட பொசிஷன். அதுக்காக நம்ம வந்து இந்த 2 பொசிஷன்லேயும் நம்ம டாமினண்ட்டாக மூவ் பண்ணலாம். ஓகே, இப்போது இது வந்து தேர்ட் பொசிஷன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்டேவ் ஹார்மனி. ஆக்டேவ் ஹார்மனி அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக அதே நோட்டு, ஆனால் ஒரு ஆக்டேவ் கீழே ப்ளே ஆகும். இப்போது இது C4, அதுக்கு முந்தின ஆக்டேவ் C3, அப்படியே ஒரு ஆக்டேவ் கீழே சேம் மெலடி. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே 2 பார்ட் ஹார்மனி. இனி நம்ம 3 பார்ட்ஸுக்கு போவோம். 3 பார்ட்ஸ் வந்து எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து 5th பொசிஷனில் வைக்கலாம் ஒரு நோட்டை. இது வந்து 5th பொசிஷன். அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு நோட்டை எடுத்து தேர்ட் பொசிஷனில் வைக்கிறோம். இப்போது ஒரு கார்டு ஃபார்மேட்டில் மொத்த பாட்டுமே மூவ் ஆகுது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்த மெத்தட் என்னென்னா 4 பார்ட். 4 பார்ட்டுங்கிறது என்னென்னா அந்த கார்டு ப்ளஸ் ஒரு ஆக்டேவ், இந்த 3ஐயும் சேர்த்தாச்சுன்னா அது 4 பார்ட்ஸ். 4 பார்ட்ஸுக்கு வந்து அப்படியே தேர்ட் பொசிஷன், 5th பொசிஷன் ப்ளஸ் அதோட ரூட் பொசிஷன். இப்போ வந்து இது வந்து 5th பொசிஷன். அடுத்தது தேர்ட் பொசிஷனில் வைக்கணும். இது தேர்ட் பொசிஷன். அதுக்கப்புறம் ரூட் பொசிஷன். ஓகே, இது வந்து 4 பார்ட்ஸ். இது வந்து எக்ஸாக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணுற மாதிரி 4 பார்ட்ஸில் இருக்காது. ஏன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுல சில கவுண்டர் பாயிண்ட் எல்லாம் ஆட் பண்ணுவோம். கவுண்டர் பாயிண்ட்டாக என்னென்னு எடுத்து சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம 5 பார்ட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். 5 பார்ட்ஸ் வந்து இப்போ இந்த ரூட் பொசிஷன் ஆட் பண்ணலாம். எடுத்து இது வந்து நம்ம அப்படியே ஒரு ஆக்டேவ் கீழே கொண்டு போயிடணும். ஓகே, இங்கே ப்ளே பண்ணலாம். இல்லைன்னா ஒரு ஆக்டேவ் கீழே கொண்டு போயிடலாம். இந்த மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய பார்ட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ கவுண்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இருக்கிற நம்ம அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே எக்ஸாக்டாக
எந்தெந்த டியூரேஷனில் மெலடி நோட்டு போகுதோ அதே டியூரேஷனில் தான் அதோட அக்கம்பனிமெண்ட் நோட்டும் மூவ் ஆகும். ஆனால் கவுண்டர் பாயிண்டில் எப்படி மூவ் ஆகும்னா அந்த மாதிரி போகாது. இப்போ இந்த மெலடி நோட் இங்கே மூவ் ஆகுது, ஆனால் அதோட ஹார்மனி நோட் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராக்ரஷனில் போகும். மெலடியும் ஹார்மனியும் ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராக்ரஷனில் ப்ளே ஆகும், ஆனால் ரெண்டுமே சிங்க் ஆகி கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். அதுதான் கவுண்டர் பாயிண்ட். இப்போ இது வந்து நம்மளோட ஓன் அரேஞ்ச்மெண்ட். இது வந்து கவுண்டர் பாயிண்ட் எல்லாமே சேர்த்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ப்ளே பண்ணியிருக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.